பவுல். அங்க கப்பல் பயணத்துல போறாங்க. புயல், காற்று, அங்க எல்லாருமே கத்தி அழுறாங்க. நம்முடைய உயிர் அவ்வளவுதான் நினைக்கிறாங்க. பவுல் எழுந்து அவங்களுக்கு திடன் சொல்றாராம். திடன் கொள்ளுங்கள். உங்க தலையில இருந்து ஒரு முடி உங்களுக்கு என்ன செய்யாது? விழாது. கப்பர் சேதம் வருமே தவிர உங்களுக்கு என்ன வராது? உயிர் சேதம் வராது. எழுந்து புசியுங்கள். நான் நம்புகிற தேவன் எனக்கு இதை கொடுத்தார். அவர் எனக்கு வார்த்தை கொடுத்திருக்கிறாரு. உங்களுக்கு ஒரு சேதமும் என்ன செய்யாது? வராது. அந்த வார்த்தைய கொடுத்து 14 நாள் கழிச்சுதான் வெயில் வந்துதான். இந்த 14 நாளும் எனக்கு நீங்க வார்த்தை கொடுத்தீங்களே, ஏன் எனக்கு விடுதலை இல்லைன்னு பவுல் கேட்டிருக்கலாமா? இல்லையா? அந்த விசுவாசம் தான் அதை பிடித்து வைக்கிறது. அந்த வார்த்தைக்கு அவர் உண்மையுள்ளவர். உங்க வாழ்க்கையில சூரியன் உதிக்காத மாதிரி இருக்கலாம், புயல் அடித்து கொண்டிருக்கலாம், கப்பல் நிறைய தண்ணி இருக்கலாம், இதுக்கு மேல விட்டா நான் அமிழ்ந்துருவேன் என்று நினைக்கலாம். உங்க சூழ்நிலைகள் தேவன் செயல்படுவதை தடுக்க முடியாது. நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க, நீங்க யாராக இருக்கிறீங்க, இதை பொறுத்தவர் செயல்படுவது இல்லை. அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய வல்லமையின்படி, அவருடைய இயல்பின்படி அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா உங்க சூழ்நிலைகள்ல, உங்க பிரச்சனைகள்ல நீங்க தைரியமா எதிர்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.